இலங்கையில் அதிகரித்து வரும் புற்றுநோய் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் கீழ் இந்திரா புற்றுநோய் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் தொடுதல், கண்டறிதல் மற்றும் பரிசோதித்தல் துணைப்பொருளுக்கு அமைய மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மட்டக்களப்பு விவர மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழிப்புணர்வு நிகழ்வை முன்னெடுக்கும் முகமாக நீச்சல், சைக்கிள் ஓட்டம் மற்றும் மரதன் என முக்கோண வடிவிலான விளையாட்டு நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்றது. நிகழ்வு ஆரம்பிக்கும் முகமாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு பங்கு பெற்றுநர்கள் அனைவருக்கும் உடல் தளவு பயிற்சி நடைபெற்று முதல் விளையாட்டு நிகழ்வாக நீச்சல் ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து சைக்கிள் பவனி ஆரம்பிக்கப்பட்டதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு மரதனோட்டம் நடைபெற்றது. நிகழ்வின் இறுதியில் அனைத்து விளையாட்டுகளிலும் பங்கு பற்றிய அனைவருக்கும் நினைவு பதக்கம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்திரா புற்றுநோய் அறக்கட்டளையின் தலைவர் வைத்திய லங்கா ஜெயசூரிய திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு மற்றும் இளைய தம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் முரளீஸ்வரன், சுகாதார சேவைகள் திணைக்கள கிழக்கு மாகாண பணிப்பாளர் வைத்திய பூர்ணிமா, வேம்லரத்தின, கமர்ஷியல் வங்கியின் கிழக்கு மாகாண கிளையின் முகாமையாளர் கஜரூபன், மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டார, சமூக தொண்டு நிறுவனங்கள், அரசு திணைக்கள ஊழியர்கள், விளையாட்டுத்துறை உத்தியோகஸ்தர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மார்பக புற்றுநோய் கண்டறிதல் தொடர்பிலான மருத்துவ பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டதுடன் மார்பக புற்றுநோய் தொடர்பிலான விழிப்புணர்வும் முன்னெடுக்கப்பட்டது. And all participants. On behalf of Indira Cancer Trust, we are extremely grateful for everyone who got involved in this event. Everyone is wearing pink for a reason, because breast cancer in Sri Lanka killing 3 people every day and 15 are diagnosed. So the Indira Cancer Trust was also started because of Indira, who was my younger sister who had breast cancer, and then my father, who was a former Speaker of Parliament, set this up 9 years ago. So we are an organization that supports patients, not only breast cancer but all cancer patients. We do 24 different programs, and our main intention is to support the government, the health ministry, the National Cancer Control Program, to help reduce these numbers. So you're wearing pink for a reason. There's a meaning in that. TLC, check. All women above the age of 20 years must examine themselves. That is the big message you have to take home. You have to keep telling your wives, your sisters, your mothers, and if your children, definitely you have a role as well. So we wish this event all success, and we thank each and everyone, the G360 team who did the ground handling, and everyone who was involved in this effort, and we thank the support that we உரிமையாளர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தொற்றா நோய் தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலாவது என காணப்பட்ட விடயம் இந்த மார்பக புற்றுநோய் தொடர்பாக. இலங்கையிலே ஒவ்வொரு நாட்களும் 15 பேர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுவதுடன் 3 பேர் தங்கள் வாழ்வினை இழக்க உட்படுகின்றனர். ஆகவே சுகாதார ரீதியாக நாங்கள் அதற்கான வழிவகைகளை மேற்கொண்டிருந்தாலும் மக்கள் மத்தியிலே, விசேடமாக பெண்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டிய செயற்பாடு இருக்கின்றது, தேவைப்பாடு இருக்கின்றது. அதிலே மும்முரமாக இந்த டிஎல்சி, டச், லுக் அண்ட் செக் என்ற விடயங்களினூடாக இந்திரா நிறுவனத்தினூடாக அந்த தெளிவூட்டல்களை அனைத்து பிரதேசங்களிலும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதலிலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது குடும்பத்தில் ஒரு பெண் இந்த நோயினால் பாதிக்கப்படும் போது அந்த வெளிப்பாடு, அந்த வேதனை நாம் அனைவரும் தெரிந்திருக்கின்றோம். ஆகவே இதை ஆரம்பத்திலே நாங்கள் கண்டறிந்து அதற்கான வழிவகைகளை, அதற்கான ட்ரீட்மெண்ட்களை நாங்கள் வழங்குவதனூடாக அவர்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது விடயத்தை நாங்கள் உங்களுடைய தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியிலே இதனை தெளிவுபடுத்தி இதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக முயற்சிக்கின்ற அனைத்து தரப்பினர்களுக்கும் இந்நேரத்திலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த விடயத்தில் ஒரு விளையாட்டு நிகழ்வாக மாத்திரம் கிடையாது, இது தெளிவூட்டுகின்ற ஒரு விடயமாகவும் முன்னெடுக்குகின்ற இந்த செயற்பாட்டுக்கு அனைத்து பேரும் பங்களிப்பு வழங்குகின்ற அனைத்து தரப்பினரும் ரோட்டரி கிளப்ஸ், லயன்ஸ் கிளப் தெரிவித்துக் கொள்கின்றோம். வடமாகாணத்தில் இந்நிகழ்வு ஆரம்ப நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது. அதனை அடுத்ததாக இன்று மட்டக்களப்பிலே, கிழக்கு மாகாண மட்டக்களப்பிலே இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விசேடமாக தேவையினை இந்த பெண்களை பாதுகாக்கும் இந்த முயற்சியிலே நாங்களும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வினை தலைமையிலாகி நடத்தும் நாளிலே நாம் இன்று சந்தித்திருக்கின்றோம். மாபெரும் விழிப்புணர்வு கருத்தரங்கை அல்லது கருத்து உருவாக்கத்தை அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த தொண்டு நிறுவனத்திற்கு மட்டக்களப்புக்கு வரவேற்பதோடு மக்கள் மத்தியிலே, குறிப்பாக பெண்கள் மத்தியிலே இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி எமது பெண்களை பாதுகாக்கும் இந்த நோக்கத்திற்காக அவர்களை வாழ்த்துகின்றோம். ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே அச்சாணியாக இருக்கின்ற பெண்கள் தங்கள் கலாச்சார நடைமுறைகள் அல்லது வேலைப்பழுக்கள் அல்லது ஏதோ ஒரு காரணங்களால் தங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக ஆரம்ப காலங்களிலே அவற்றை தவறவிட்டு விடுவதன் காரணமாக ஒரு குடும்பத்தில் அச்சாணி இழக்கப்படுகின்றது. அந்த அச்சாணி இழக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் எவ்வாறு அதை கட்டுப்படுத்த முடியாமல் சிதைந்து போகின்ற பொழுது அந்த குடும்பமே ஒரு எதிர்காலம் அல்ல நிச்சயமற்ற தன்மை எதிர்நோக்கின்ற பொழுது நாட்டுக்கும் அந்த பிரதேசத்துக்கும் மாபெரும் இழப்பாக மாறுகின்றது. அவை இந்த விடயத்தை ஒரு சுகாதாரத்துறையில் இருந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலே கண்டறிவதன் மூலம் மிக இலகுவாக இவற்றை குணப்படுத்த தடுத்துக் கொள்ள முடியும். அவற்றின் மூலம் ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியமான நிலைமையை பேணுவதன் மூலம் ஒரு நாட்டின் சுபிட்சமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த விடயத்திலே கடந்த காலங்களிலே இவ்வாறு ஏற்பட்ட துன்பகமான நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு அவற்றின் அனுபவங்களை உணர்ந்து கொண்டு இந்த பெண்களை காப்பாற்றுவதற்காக அல்லது பெண்களை வலுவூட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விலே உண்மையிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எமது பிரதேசத்திலே அல்லது எமது நாட்டிலே இந்த மார்பக புற்றுநோய் பெண்களின் மிக பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் பல இழப்புகளையும் பல துன்பங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடயத்திலே உண்மையாக சகல அமைப்புகளும், தொண்டு நிறுவனங்கள், வர்த்தக அமைப்புகள், அதோடு சார்ந்த அரச நிறுவனங்கள் எல்லாம் இணைந்து இதை பாரியொரு நிகழ்ச்சி திட்டமாக முன்னெடுக்கப்படுவதை வரவேற்க வேண்டும். இதிலே நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற பொழுது இதனை ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக மாற்றியமைப்பதன் மூலம் ஒரு நாட்டிலே, ஒரு குடும்பத்திலே ஒரு சுபிட்சமையை உருவாக்கி ஒரு மகிழ்ச்சியான நாட்டினை அல்லது மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்று மிக முக்கியமாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வானது மக்கள் மத்தியிலே ஏற்கனவே சுகாதாரத்துறை மற்றும் தொண்டு நிறுவனங்களால் செய்யப்படுகின்ற இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வுகள், நிகழ்ச்சி திட்டங்களை மேலும் வலுவூட்டுவதோடு மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அமைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். எமது நாடு இப்போது பொருளாதார ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து மீண்டெழுகின்ற பொழுது சுகாதாரத்துறையையும் வலுவாக்குகின்ற செயற்திட்டங்களை பல இடங்களிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த விடயத்திலே இவ்வாறான இந்த பொது சுகாதாரம் சம்பந்தமாக இந்த விழிப்பூட்டல் நிகழ்வானது மாபெரும் அளவிலே இன்னும் நகரங்கள், கிராமங்கள், பல்வேறு இடங்களிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். இது சம்பந்தமான சில விழிப்புணர்வுகள் இருக்கின்ற பொழுதும் பல தயக்கங்கள், பல கலாச்சார நடைமுறைகள், பல வேலைப்பழுக்கள் அல்லது பெண்களுக்காக இருக்கின்ற அந்த சம உரிமையற்ற தன்மைகள் மூலம் அவர்களுக்கான அந்த அடிப்படையான உரிமைகள் மேலும் வலுவூட்டப்படாமல் பின்தங்கிய நிலையிலே பல இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய சூழலிலே பெண்களை வலுவாக்குவதன் மூலம் எமது நாட்டின் அபிவிருத்தியை மட்டுமல்லாது எமது நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அவர்கள் வலுவாக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு குடும்பம் நிம்மதியாகவும் அந்த குடும்பத்தின் பணிகள் சிறப்பாக, அந்த குழந்தைகளின் எதிர்காலம் மிக வளம் பெற்றதாக உருவாக்கப்பட முடியும் என்பதை நான் உணர்வு ரீதியாக கண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த விடயத்திலே உண்மையாக இந்த அமைப்பின் இந்த முன்னெடுப்பானது மாபெரும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த செயற்திட்டம் நாட்டின் பல்வேறு மூலை முடுக்கங்கள் கொண்டு செல்லப்பட்டு வினைப்பிடிப்புகள் ஏற்படுத்துவதை நாமும் எதிர்காலத்திலே அவர்களோடு ஒன்றிணைந்து இந்த எங்களுடைய அரசு நிகழ்ச்சி திட்டத்தை சுகாதார அமைச்சரோட இருக்கிற நிகழ்ச்சி திட்டங்களை மேலும் வலுவாக்கி பெண்களை பாதுகாத்து வளமான நாட்டை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை அழைத்தமைக்க. உண்மையில் இந்த மார்பக புற்றுநோய் இளம் வயதிலேயே மகளிருடைய சுய மார்பக பரிசோதனை மூலமாக கண்டறியப்பட்டு
சரியான நேரத்தில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சேவை பரப்புக்குள் உள்ள எங்களுடைய பொது மருத்துவ மாதுக்களிடமோ கொண்டு செல்லப்பட்டால் சரியான நேரத்தில் உண்மையிலேயே ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சரியான சிகிச்சை அளித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கை பூராகவுமே இந்த மார்பக புற்றுநோயை தடுக்க முடியும். அதற்கு நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது முக்கியமாக ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய ஆரம்ப வயதுகளுக்கு 17 வயதுகளிலிருந்து சுய மார்பக பரிசோதனையை எங்களுடைய மருத்துவ மாதுக்கள் அதற்கான பயிற்சியை சுய மார்பக பரிசோதனையை வீடுகள் தோறும் சென்று வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னமும் முழுதாக அந்த பயிற்சி வழங்கப்படவில்லை. அனைத்து மகளிரும் தங்களுடைய சுய மார்பக பரிசோதனை சார்ந்த ஆலோசனைகளையும் பயிற்சியையும் உங்களுடைய பொது மருத்துவ மாதுக்கள் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் இருக்கின்றன. சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் இருக்கின்றன. எம்ஓஹெச் ஆஃபீஸ் என்று கூறுவார்கள். அந்த இடத்துக்கு சென்றால் அங்கு எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் அல்லது அவர்கள் அந்த அலுவலகத்தில் உள்ள பொது மருத்துவ மாதுக்கள் பொது மருத்துவ சகோதரிகள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆலோசனைகளை பயிற்சிகளையும் வழங்குவார்கள். அப்படி வழங்கி ஒரு மார்பக கட்டி கண்டுபிடிக்கப்படும் பொழுது நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஏர்லி கேன்சர் டிடெக்ஷன் சென்டர் ஆரம்ப நிலையிலேயே நோயினை கண்டறியும் நிலையம் அண்மையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நிலையத்திற்குரிய உதவி எண்களும் தரப்பட்டுள்ளன. அந்த எண்களுக்கு நீங்கள் தொலைபேசி அழைப்பு செய்து அதற்குரிய நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு எந்த விதமான காலதாமம் இல்லாமல் அந்த நிலையத்துக்கு சென்றால் அவர்கள் தேவையான பரிசோதனைகள் மேமோகிராம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தேவையான பரிசோதனைகள் செய்து ஆரம்ப நிலையை கண்டறிந்து அதன் மூலமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் உங்களை காப்பாற்றுவதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றலாம், உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றலாம். ஆகவே இந்த இந்திரா புற்றுநோய் அறக்கட்டளை நிதியம் நடத்துகிற இந்த நிகழ்வில் நாங்கள் கூடுகின்ற வீட்டுக்கு எடுத்துச் செல்கின்ற செய்தி ஆரம்ப நிலையை கண்டறியும் நிலையம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அமைந்துள்ளது. தயவுசெய்து அதற்குரிய இலக்கத்தை தொலைபேசி இலக்கத்தை பெற்று நீங்கள் அதற்குரிய புற்றுநோய் கட்டிகளுக்கான ஆரம்ப நோய் நிலையை கண்டறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனைகள் வேண்டுமென்றால் எங்களுடைய 14 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் இருக்கின்றன மட்டக்களப்பு பூராகவும் அதன் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பிரிவுக்குரிய சுகாதார பப்ளிக் ஹெல்த் மிட்வாய் பொது சுகாதார மாதுக்களிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் புற்றுநோயை நாங்கள் தவிர்க்கலாம் அல்லது பூண்டோடு ஒழிக்கலாம். அதற்கு உங்களுடைய அனைவருடைய விழிப்புணர்வும் ஒத்துழைப்பும் தேவை. அதற்காக எங்களுடைய அந்த சேவைகளுக்காக உதவி செய்திருக்கிற இந்த இந்திரா புற்றுநோய் அறக்கட்டளை நிதியத்துக்கு உண்மையில் எங்களுடைய நன்றிகள். அதற்கு உதவி கொண்டிருக்கிற ரோட்டரி கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகள். அனுசரணை வழங்குகின்ற கமர்ஷியல் பேங்க் மற்றும் டெல்மா அனைத்து அனுசரர்களுக்கும் நன்றி. மீண்டும் டாக்டர் லங்கா ஜெயசூரிய திசாநாயக்க அம்மணி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏனென்று கேட்டால் அவர் தனிப்பட்ட முயற்சியில் அவருடைய உறுப்பினர்களோடு சேர்த்து இங்கு வந்து இந்த சிறப்பான நிகழ்வை ஒழுங்கமைப்பதன் மூலமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் உதவி இருக்கின்றார். ஆகவே மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமது விளையாட்டு உத்தியோகத்தர் சத்யனா அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த உடற்பயிற்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். உடனடியாக அழைக்கின்றோம், இதனோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த போட்டியினுடைய முதலாவது அம்சம் இப்பொழுது இடம்பெறுகின்றது. இந்த உடற்பயிற்சி என்ன என்று யாராவது கேட்டால் அதை விளக்குங்கள், அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். உங்கள் பதக்கத்தையும் உங்களுக்கு தரப்பட்ட எண்ணையும் நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் செல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டிய கடமை உள்ளது. தொடவும், பாருங்கள், பரிசோதிங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வாழ்க்கை.
இப்போது தயவு செய்து உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் வைத்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு உறுதிமொழியை இன்றுடன் எடுப்போம். ஸோ அனைவரும் மீண்டும் நீங்கள் கூறுங்கள். நான் உறுதிமொழி எடுக்கிறேன். TLC-ஐ நினைவில் கொள்ள, அதாவது TLC-ஐ நினைவில் கொள்ள, தொடவும், பார்க்கவும், பரிசோதிக்கவும் அம்மாவுக்கு நினைவூட்டுவேன். ஒரு பெண்ணாக நான் ஒவ்வொரு மாதமும் என்னை பரிசோதிப்பேன். ஒரு தந்தை, சகோதரர் அல்லது மகனாக நான் விரும்பும் பெண்களை ஆதரிப்பேன். நான் இந்த இளஞ்சிவப்பு நிறத்தை பெருமையுடன் அணிவேன். இந்த செய்தியை LLC என்கின்ற பதத்தோடும் இந்த நிகழ்வுகள் ஆகியும் நாம் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி இல்லைங்க சைட்டா போடுங்க.